அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசியினருக்கு ராசியில் சூரியன் செவ்வாய், 4 ராகு, 5 சனி வக்கிரம், 9 குரு வக்கிரம், 10 கேது, விரய ராசியில் சுக்கிரன். ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அதிக கோபம் கொள்ளுதலாகாது. உங்கள் ராசிக்கு 4 ராகு இருப்பதாலும் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்க இருப்பதாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உங்களது முன் கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும். பொறுமையோடு செயல்பட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பிற்கான பலனை அடைய தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது வேலை பளு காரணமாக உங்களுக்கு மன அமைதி குறையும். நீங்கள் எதிலும் தனி திறமையுடன் செயல்பட்டு முன்னேற பார்ப்பீர்கள். வீண் பேச்சை குறைப்பது தற்போதைக்கு நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் வேண்டும். அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். பெற்றோர் சொற்படி கேட்டுதல் வேண்டும். விரயஸ்தானத்தில் சொந்த ராசியில் சுக்கிரன் சஞ்சரித்தாலும் வார இறுதியில் அவர் விருச்சிக ராசிக்கு வருவது நன்மை, பொருளாதார பலனை கொடுப்பார். ராசிநாதனும் ராசியின் பலம் பெற்று இருக்கிறார் செவ்வாய் பகவான். தொழிலில் புதுமையான முன்னேற்றம் ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு உத்வேகத்தோடு செயல்படும் ஆற்றல் அதிகரிக்கும். பெரிய பெரிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்பான பதவிகள் கிடைக்கும். குடும்ப நிலைமை மேம்படும். செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அவசரத்தால் சில வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். ராகு 4 இருப்பதால் பிறரிடம் பேசும்போது கவனம் தேவை. அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்கள். வெளிநாட்டு வேலை மற்றும் வர்த்தக தொடர்புகள் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சூரியன் சனி மற்றும் செவ்வாய் இருப்பதால் பிரயாணங்களில் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். ஆக உடல் நலனில் சற்று கவனம் தேவை. அடிக்கடி பிரயாணம் செய்வீர்கள். உடல் நலனில் கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.